வணக்கம். 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சஷ்டி திதி. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்று ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து வருது. இதனால மகா சக்தி வாய்ந்த சஷ்டி திதி. ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய மனைவி தேவியானுடைய அம்சம் தான் சஷ்டி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஷ்டி தேவிக்கு விரதம் இருப்பதை ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வருது. அதனால முதல் காரணம், இன்றைக்கு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சஷ்டி தேவி கையில குழந்தையோட இருப்பார். அதனால இன்றைக்கு சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவது, இந்த சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில கரு உண்டாகும்னு அர்த்தம். அதனால கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் இருந்தா அது எல்லாமே விலகும். மேலும் முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சஷ்டியில விரதம் இருந்தா என்ன கிடைக்கும்னா, வீடு மெனை வாகன யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமானுடைய அதிபதி, முருகப்பெருமான் யாருடைய அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய அதிபதி. செவ்வாய் வீடு மனை வாகன யோகங்களுக்கு காரகன். அதனால வீடு மனை வாகன யோகங்கள் நிச்சயமாக உண்டாகும். மங்கள காரியங்கள் கைகூடி வரும். தடைப்பட்ட எல்லா சுபவிசேஷங்களும் இன்று பிரமாதமா நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இன்று சஷ்டி விரதம் மிக அற்புதமான விரதம். இதை நோன்பு இருக்க தவறாதீர்கள். சஷ்டி விரதம் இருக்க முடியல, ஒன்னும் கவலை இல்லை. இன்று மாலை முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று உங்களால முடிந்த வெத்தலைப்பாகு பூ பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்களேன். அதுவே மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதனால இன்று சஷ்டி விரதம் இருக்க முடியலன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்கள். அனைத்து நன்மையும் பெறுங்கள்.